வாழைப்பூ வடை செய்யலாமா? இதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேங்க. வாழைப்பூ எடுத்துட்டு வாழைப்பூ மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் இருக்க அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது நார் ரெண்டையுமே எல்லாத்துலேயும் எல்லா வாழைப்பூலையும் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொத்தமல்லி தலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதுக்கு மாவு அரைச்சிக்கலாங்களா? இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு வரமிளகா, நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சதுங்க, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 7 8 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 1, சோம்பு 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. அப்புறம் கட் பண்ணதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கங்க. கடாயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு வடையாக போட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடிங்க. நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.